ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக்கிங் கற்றுக்கணுமா? பேக்கிங் கற்றுக்கிட்டு நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? அப்போ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். நல்ல சாஃப்டான ஒரு ரிச்சான நட்ஸ் ப்ரௌனி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓவனில் 10 மினிட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆனில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 190 டிகிரி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி என்ன சாக்லேட் எடுத்திருக்கேன்னா மோடு பிராண்டோட டார்க் அமௌண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 210 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அன்சால்டட் பட்டர் 110 கிராம் எடுத்துக்கோங்க. லைட் எஃபெக்ட்னால கொஞ்சம் கிராம் சரியாக தெரியல, ஆனால் 110 கிராம் தான் எடுக்கணும். கண்டிப்பாக அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் அமௌண்ட் சாக்லேட்டும் அன்சால்டட் பட்டரையும் எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை வைக்கணும். இதுலேயே சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிரும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டை ஒரு இடத்துல தனியாக வச்சுட்டு அடுத்து ஒரு கப்பில் 80 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணாமல் எடுத்தால் ப்ரௌன் சுகரில் வந்து அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதனால் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ப்ரௌனி சாப்பிட்றப்ப அங்கங்கே வந்து அந்த கட்டிகள் வரும். நான் கொஞ்சம் கஷ்டமாக அர்ஜென்ட்டாக கேட்டிருக்காங்கன்னு பவுடர் பண்ண முடியல. இருந்தாலும் பீட்டர் வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறதுலையே அதை எல்லாத்தையுமே நான் பவுடராக பண்ணிடுவேன். அதே அளவு சேம் ஒயிட் சுகரும் 80 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த உடனே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 5 ஹவர்ஸ் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், எக்கு ரெண்டும் இந்த 3ஐயும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்குங்க. பீட்டர் வச்சு 1 ஸ்பீடில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இந்த எக்கில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டு பட்டரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலக்கி விடுங்க. கலக்க கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ பயப்பட வேண்டாம். டோட்டலாகவே சாக்லேட் கலரில் வந்துடும் நம்ம கலக்கிறதுல. இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் மாறி சாக்லேட் கலரில் வந்துடணும். அடுத்து இது கூட 80 கிராம் பேக்கிங் மைதா எடுத்துக்கோங்க. நார்மல் ஷாப்பில் போய் மைதா வாங்கக்கூடாது. பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்பில் பேக்கிங் மைதான்னு கேட்டாலே தருவாங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அடுத்து கொக்கோ பவுடர் 25 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மைதா கூட சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கெட்டியாக வரும். அப்படித்தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுக்க டோட்டலாக வந்து மறுபடியும் சாக்லேட் கலருக்கே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அது கூட வந்து ஒரு 5 ml வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. எசன்ஸ் மூடிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு 1/2 kgக்கான பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஆயில், நார்மல் ஆயில் விட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஈவனாக வர மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டூத் பிக் எடுத்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி கோடாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வெந்து வரப்போ ஒரு ஈவனான ஒரு சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா மேலே எலும்புன மாதிரி கிடைக்கும். இப்போ நான் எடுத்திருக்க நட்ஸ் வந்து பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்பில் வாங்கினது தான். உங்களுக்கு நட்ஸ் வந்து பொடியாகவே கட் பண்ணி இருக்கும். இதை எடுத்து நீங்கள் கேக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கேக் பேனை ஓவனுக்குள்ளே வச்சு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த டைமர் ஆஃப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டைம் வந்து செட் பண்ணணும். 30 மினிட்ஸில் செட் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆனில் வச்சுட்டு 190 டிகிரி ஆன் பண்ணிக்கோங்க.
30 மினிட்ஸ் முடிச்சு வெளியே எடுத்ததும் இப்போ பாருங்க கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்கணும். கேக் வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம்.